அதே பெண்ணுதான் தவமுடித்துக் கொண்டிருப்பது அங்கு ஓடி பார்த்தோம். அதே பெண்ணுதான் தவமுடித்துக் கொண்டிருப்பது. இரண்டாவது முறையாக சத்தம் அந்த பெண்ணை கையாளிகளை கட்டி முனிவர்களுக்கு அந்த இரண்டாவது முறையாக தாமரை காப்பாற்ற வேண்டும் என்று செங்கோட ரகமானாக அவதாரம் எடுத்து அந்த மக்கள் வட்டமிட்டு வந்து தாமரையின் மாமிசத்தை கொஞ்சம் போய் எடுத்துக் கொண்டு போய் பாலக்கரை ஆற்றியை வைத்து இன்னும் ஒரு பிறப்பு இருக்கின்றது. இன்னும் அதே ஈஸ்வரத்தை நலங்கள் முடிக்க வேண்டும் அம்மா. ஆகட்டும், இரண்டு பிறப்பு முடிந்தது, இல்ல ஒரு பிறப்பு இருப்பது. அதை போய் தவ முடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதே கல்லுவண்டி வெள்ளிதானம் உத்தரவிதி வீட்டு சித்திரவதிக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது தாமரை என்ன செய்கின்றார்? அண்ணன் வருகிறோ தெரணி எங்க அண்ணமையை அழகுல தாமரை அம்மா மீண்டும் ஈஸ்வரனை கண்டுகட்டி வெள்ளிடம் என்று விட்டது. இது என்ன ஆச்சரியம்? அப்பா ஈஸ்வரா, ஓடி பார்க்கும் போது கல்லுவண்டி வெளியில் நன்கன் நிற்கிற காரணம் என்னன்னு கேட்பார். அதே பெண்ணுதான் தவம் முடித்துக் கொண்டிருப்பது. மீண்டும் அதே பெண் தான் தவம் முடிப்பதா? அப்படி என்றால் அந்த பெண்ணாலை இழுத்து கை கால்களை கட்டி இரும்பு சக்கையை போட்டு எண்ணெய் வேறு புண்ணாக்கு வேறையாக ஆட்டி எடுங்கள். அப்ப ஈஸ்வரன் சொன்னபடியாக அப்ப பார்த்தால் சித்தர்கள் அந்த பெண்ணை கைகாலிகளை கட்டி இரும்பு சக்கில போட்டு எண்ணெய் வேற புண்ணாக்கு வேறைய ஆட்டி எடுத்து விட்டார். இப்ப திரும்பி வந்து எப்படி தவம் முடிக்கும் அப்படின்னு சித்திரக பார்த்த உடனே கண்ணு வண்டி கொடுத்து எப்படி ஆட்ட அடி இரும்பு நல்லோ செத்திரதா ஏமாளி பிள்ளை சங்கம் வீட்டுக்காரர் கருணையாக அந்த பொண்ணை கையாளரை கட்டி இரும்பு செக்கரை ஓட்டி என்ன வேற முன்னாட்டு வரைய ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள். பார்த்தார் மாயவர் எவனால் போய் உயிர் உண்டாக்க வேண்டுங்கிறதுக்காக எல்லாத்தால் வாய்வரம் பழு செக்கான பழு அவதாரம் எடுத்து என்ன இருக்கா புண்ணாக்கு இருக்கா என்ன இருக்கா புண்ணாக்கு இருக்கா என்ன வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஒரு நரையின் சமத்தை போட்டு நான் என்ன வேற புண்ணாக்கு வேற ஆண்டு கொண்டு இருக்கிறேன். இது கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது வந்து நரையின் சமத்தை போட்டு ஆண்டு கொண்டு இருக்கிறோம். இது வந்து விற்கிறதா? இது நரகத்தம் அப்படின்னா அந்த மாயவரை எழுத்தினா
பேசிட்டு இருந்த வார்த்தை நிகழ்த்தனோட மானுசத்தை எடுத்து விட்டார். அதை எடுத்துட்டு போய் பாலக்காரை ஆற்றில் வைத்து போட்டிகளை நடத்தி தீர்த்தத்தை தொழித்து திருப்பிடமாக தட்டினார். என்னாலும் உடைய தாமரை தோழிக்கு எழுதிச்சு விட்டார். மாயக்கண்ணல் அருகத்துறையாக இருந்தார். மாயக்கண்ணா, அம்மா பிறப்பு முடிந்ததா? உனக்கு 3 மேற்கு முடிந்து விட்டது. திருப்பியும் வெள்ளிரதம் வந்து கொண்டிருப்பது. மீண்டும் போய் நீ தவம் முடிக்க வேண்டும். அப்படியாகட்டும். அம்மா, உனக்கு 3 பிறப்பு முடிந்ததம்மா. இனிமேல் போய் தவம் முடித்தால் உனக்கு 3 வருடங்கள் உண்டு. ஆமா அப்படின்னு சொன்னார் மாயவர். அதுக்கு பிறகு உத்திரவிதியை விட்டு சித்திரவிதிக்காக கல்லுவண்டி வெள்ளிரனும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப தமிழ் என்ன செய்கிறார்? வருகிற தேர நீங்கள் ஐயா பரிமளித்த தமிழ செய்தார். फोन शर्त फोन பண்ணியா அப்படியா அப்ப எடுத்து பேசி போச்சா குழந்தையிலிருந்து தமிழரை செய்து கொண்டிருந்தால் மீண்டும் வழிமறித்து மீண்டும் ஈஸ்வரனின் கல்லுமண்டி வெளியிடம் எங்கு விட்டது? பாரதிய சித்தர்களா, இது என்ன காரணம்? நான் ஓடி பார்த்தோம். அதே பெண்ணதான் அவர்கள் முடித்துப்படி இருப்பது. அதே பெண்ணதான் முடிப்பதா? ஆமா. முதல் முறையாக எமகளை மனிதனிலே முன் பாயை வைத்து விட்டு அப்பா ஈஸ்வரா எழுதுகளை சலுகையாக ஆக்கச் சொன்னேன். அந்த பெண்ணை கையாளை கட்டி முருகன் மலையை கொண்டு போய் முழுப்பாயை விரிச்சு விட்டு முறுக்கி விட்டேன். சதை வேற எலும்பு வேற போய்விட்டது. இரண்டாவது முறையாக காளியா முருகனுக்கு கண்டம் கண்டமாக வைத்து ஈஸ்வரா நீ சொன்னது மாதிரியே அந்த பெண்ணை கையாளை கட்டி காளியா முனிவரனுக்கு கண்டம் துண்டமாக வெட்டி சூரியவிட்டதை. மூன்றாவது முறையாக இரும்பு சக்கரை போட்டு ஆட்டி எடுக்க சொன்னேன். அப்பா ஈஸ்வரா நீ சொன்னது மாதிரியே அந்த பெண்ணை தூக்காந்து கையாளை கட்டி இரும்பு சக்கரை போட்டு என்ன வேற புண்ணாக்குவை ஆட்டி எடுத்து விட்டாயா? ஆமா. மீண்டும் எப்படி அந்த பெண்களுடன் அதே பெண்ணுதான் வந்து தவமளித்துக் கொண்டிருப்பது. கொடுத்தா மரத்தை கொடு கொள்ளு என்று சொல்கிறது. என்ன உலகத்தில் இருந்து இந்த தெய்வலோக சபைக்காக வந்து எனது முன்னாடி எனது வழியை மறிப்பதா? அந்த பெண்ணாரை இழுத்து வாருங்கள். எனது நெத்தி கண்ணா வைத்து எடுத்து சித்தனை ஓடி முடிச்சு எடுத்து வரும் என்று சொல்லி அந்த பெண்ணை இழுத்து கொண்டாந்து ஈஸ்வர இடத்திலே விட்டார்கள். அப்பதான் பார்த்தார் மாயவர். நம்மளோட மாமன் நெத்தி கண்ணால எரித்து விட்டால் அந்த தாமரையமான உயிர் உண்டாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேகமா உயர்ந்தார். மாமா, இந்த பொண்ணை என்ன கேட்டு விட்டா? அந்த பொண்ணானை இவ்வளவு சித்திரவதை பண்ணீங்க, என்ன காரணம்? அந்த பெண்ணால் குழந்தை வரம் கேட்கிறான், நான் கொல்ல போகிறேன். குழந்தை வரம் கேட்டா கொடுக்க வேண்டியதானே? குழந்தை வரம் கொடுக்க முடியாது. ஏன், என்ன காரணம்? பாருங்க மாமா, இந்த பெண்ணாளுக்கு 3 பிறப்புகளுக்கு குழந்தை வரம் இல்லை மாமா. அதனால இந்த பெண்ணாளுக்கு குழந்தை வரம் கொடுக்க முடியாது. ஆச்சரியமா இருப்பாரு. 3 பிறப்புக்கு பிறகு குழந்தை இல்லையா? ஆமா, 3 பிறப்பு முடிந்து விட்டது. நீங்க வரத்தை கொடுங்க. பாருங்க மாமா, ஆதிவர் காலத்திலே காரா பசுமாட்டில் உப்பு மூட்டையை போட்டு ஊராக சிவந்து விட்ட காரணத்தினால் பசுமாட்டு தோஷத்தினால் இப்பிறப்பும் பிள்ளைகளை இனிப்பிறப்பும் பிள்ளைகளை முப்பிறப்பும் பிள்ளைகளை முன் செய்த தீவிரையால் அது மட்டுமல்ல, இந்த பெண்ணால் வயதுக்கு வந்த நேரத்திலே அறியாத புத்தி தெரியாத யோசனையினால் அந்த தீட்டு துணியை வைத்து எரித்திருக்க வேண்டும் அல்லது துடைத்திருக்க வேண்டும். தெரியாத புத்தியினால் வேலிகள் எரிந்து விட்டார்கள். வேலிகள் எரியும் பொழுது கருட பகவானானது கூடு கட்டுவதற்காக அந்த துணியை எடுத்து சென்றது.
துணியை எடுத்து செல்லும் பொழுது தீட்டுத்துறை நலனானது நாக சர்ப்பத்தின் மேல் பட்டுவிட்டது. அதனால் இந்த பெண்ணாளுக்கு நாகதோஷம் ஏற்பட்டு விட்டது. அந்த துணியை கொண்டு போய் கோட்டில் வைத்ததினால் குஞ்சுகளுக்கு கண்டறியாமல் அந்த குஞ்சுகள் இறந்து போய்விட்டது. அதனால் இந்த பெண்ணாளுக்கு பட்சி தோஷம் ஏற்பட்டு விட்டது. இந்த பெண்ணாளுக்கு நாகதோஷம், கருட தோஷம், பட்சி தோஷம், பாபதோஷம் என்று சொல்லப்பட்ட தோஷங்கள் இருப்பதினால் இந்த பெண்ணாளுக்கு இப்பிறப்பும் பிள்ளைகளை, இனிப்பிறப்பும் பிள்ளைகளை, முப்பிறப்பும் பிள்ளைகளை முன் செய்த தீவனையால் 3 பிறப்புகளுக்கு இந்த பெண்ணாளுக்கு குழந்தை வரம் இல்லை மாமா. சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமா இருப்பது. 3 பிறப்புக்கு பிள்ளை இல்லையா, முன் செய்த தீவனையா. ஏதோ அறியாத புத்தினால் தெரியாத வாசனால் ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு. அந்த தீட்டுத்துறை என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல ஒருத்த மூஞ்சிக்கு ஒருத்த தெரியாம குத்து கொண்டு குட்டுட்டு தண்ணி தொலைச்சு போடுவாங்க, யாருக்கு தெரியாம. அதே நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அறியாத புத்தினால் வேலையில் எழுதிட்டாங்களாம். அந்த துணியை எடுத்துட்டு கிரடம் கூடுகட்ட கொண்டு வந்தான். கொண்டு போகும்போது அந்த நிழல் வந்து நாகபாம்பு மேல பட்டுருச்சா, அது நாகதோஷமா. அதை கொண்டு போய் கூட்டுல வச்சுட்டான். அந்த குஞ்சு செத்து போனதுனால கிரட தோஷமா. பாருங்க, சொல்ற வார்த்தையை பாருங்க. அதான் பச்சை தோஷம், பாபதோஷம், கிரட தோஷம் அப்படிங்கிறாரு. ஆதி ஒரு காலத்துல காரண சாதியில உப்பு மூட்டையை போட்டு ஊர் ஊராக சுமந்து விட்டு விட்டாங்களாம். பசுமாட்டு தோஷத்தினாலே இப்பிறப்பும் பிள்ளை இல்லை, இனிப்பிறப்பும் பிள்ளை இல்லை, முன் செய்த தீவிலே 3 பிறப்புக்கு இல்லைங்கிறார். மாமா அந்த பிள்ளைக்கு 3 பிறப்பு முடிஞ்சிருச்சு, வருத்தப்படுங்க. 3 பிறப்பு முடியவில்லை, முடிஞ்சிருச்சுங்க. எப்படி முடிந்தது? எப்படி முடிந்தது? முதற்றையாக அந்த பள்ளு தவ முடித்தா, அந்த பள்ளை கொண்டு போய் முன்மலையில விட்டுனீங்களா, அது ஒரு பிறப்பு. இரண்டாவது தவ முடித்ததா, காளியா முனிவர்களுக்கு வெட்டி பழி கொடுத்தீங்களா, அது 2 பிறப்பு. மூன்றாவது அந்த பொண்ணு தவ முடிச்சுட்டா, இரும்பு சக்கரை போட்டு என்ன வேற புண்ணாக்கு வேற ஆட்டுவீங்களா, ஒரு பிறப்பு முடிஞ்சிருச்சு. நீ அந்த பொண்ணு என்ன கேட்கறது நீங்க கொடுங்க. அம்மா சீர்வரா, அந்த கட்டத்தை எடுத்து வருகிறார்கள். கட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணாளுக்கு 3 பிறப்புகள் முடிந்து விட்டது. நான் வரம் அளித்தே ஆக வேண்டும். பார்வை சித்தர்களா, நமது நிர்வாக சபையில் உள்ள அனைத்து சிவ சிந்தைகளையும் காமியுங்கள். இந்த மொண்டி போடும் அண்ணா மொண்டி மொண்டி காட்டு. அனைத்தையும் காமியுங்கள். எது முடிந்திருக்கின்றதோ அதை குழந்தை வரமாக அனுப்பித்து விடுவோம். பிறப்பிடமா போலாம் அப்படின்னு பாலக்கரை ஆட்கள் கொண்டாந்து ஒவ்வொரு வருத்தத்தை காட்டினாங்க. அட்டப்புலி, அருளப்புலி, எறும்பு, பாத்தி, பல்லுகள். அது மட்டும் அல்ல, ஒன்றி முளம். ஒருத்தன் பொய் பேசுறவன், ஒருத்தன் பால் கண்ணுக்கு பால் விடாம கொட்ட கறந்தாங்க, கல்லுக்குட்டி சாகுது. ஒரு கட்டள மனைவியை வெட்டிப்புட்டு உடல் செய்வது, ஒரு குடும்பத்தை கெடுப்பதும் ஒவ்வொரு பலத்தினை காட்டினாங்க. தாமரைக்கு பிடிக்கவில்லை. இளம் பழக்கமிட்டவர்கள் அருளாரை உத்தல் இல்ல காரணத்தினால் கரும்பாலை காலிறுத்தி பூவாலை பந்தலிட்டு சண்டவரை கேட்டுக்கொண்டு வாழை எடுத்து விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. யாராரு? கமலகனி நீண்டெடுத்த கலையூர் கச்சன், சுமித்ரா தேய்மேந்தன் மாலரவன், பாண்டாள திரௌபதி பத்தினி பொண்ணு, வீரகங்கா நீண்டெடுத்த தொந்தி சச்சி, நாககனி நீண்டெடுத்த நல்லவர்கள், இவர்கள் எல்லாம் பாலக்கரை ஆற்றிலே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். தாமரைமா பார்த்து கையெடுத்து கும்பிட்டா, கடவுளை ஆண்டவா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கும் பொலிமைப்பட்டதுக்கும் எனக்கு இந்த வரம் கொடுத்தான். இந்த பொலிவள நாட்டிலே 3 நிமிஷம் இருந்து 3 நிமிஷம் வாழ்ந்தாலும் இந்த குழந்தை வளர்ந்தால் எனக்கு பிடிப்பது அப்படின்னு உயர்ந்தா ஈஸ்வரத்தை. ஈஸ்வரா, அந்த பாடல்கள் வருந்தால் என்று கேட்டார். அந்த பாடல்கள் வரும் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த பாடல்களுக்கு நாங்கள் கேட்டுவிட்டு தருகிறோம் என்று ஈஸ்வரன் சொன்னார். ஈஸ்வரன் ஒளி அந்த பாடல்களை கேட்கிறார். பாடல்களா, இந்த பொன்னிவள நாடு போய் தாமிரபரணத்தில் பிறக்க வேண்டும் என்று கேட்டார் ஈஸ்வரன். அப்பொழுது இவன் மஞ்ச மண்டவர்கள் 5 பஞ்ச பாண்டவர் மன யுத்தத்திலே அதே நாள் யுத்தம் என்ற காரணத்தினால் பாலக்கரை ஆற்றிலே கரும்பால் காலிட்டு பூவால் பந்தலிட்டு
சண்டை சண்டை என்று சண்டை வரங்களாக கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆஹா. ஈஸ்வரன் வந்து ஆ. பாலர்களால் ஆஹா. பூலோகத்திலே போய் விற்க வேண்டும் என்று கேட்கின்றாரே. ஆமா. நாங்கள் வேட்கும் மரங்களை எங்களுக்கு கொடுத்தால் யார் வயிற்றில் வேண்டுமானாலும் விற்கின்றோம். கண்ணன், உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ நான் ஈஸ்வரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். பாருமே ஈஸ்வரா, ஆ. ஆழ்கழித்து வாழ எடுத்தால் யானை வலைகள் சாக வேண்டும், கொக்கழித்து வாழ எடுத்தால் குதிரை வலைகள் சாக வேண்டும். கட்டுக்கு சோடிகளை, கதைச்சால மனிதர்களை, ஈட்டுக்கு சோடிகளை, எதிர்த்திருக்க படைகள் இல்லை. எங்களுடைய பெயரை கேட்டால் அந்தற்கு நடக்கும் சந்திர சூரியனை சற்று நேரம் தலை மறைவாக நடக்க வேண்டும். அண்ணனுடைய பெயரை கேட்டால் எமனும் பயப்பட வேண்டும். இந்த பூலோகத்திலே அரை நாள் இருந்தாலும் சண்டை சண்டை என்று சங்கரிக்கு மரம் கொடுத்தால் யார் வயிற்றில் வேண்டுமானாலும் நாங்கள் போய் பிறக்கின்றோம். அப்படியா? சண்டவரை கொடுத்தா யார் வகுப்பில் பிறக்கிறாங்க? அப்படியாக இருந்து விட்டா உங்களுக்காக 101 காந்தாரி மக்களை கொண்டு வந்து காளிமடைகளாக வர தருகிறோம். அது மட்டும் அல்ல, இடிமின்னலை கொண்டு வந்து மந்திரவாளாக கூட பிறக்க வைக்கின்றேன். உங்களுக்கு நீலவரணி புறவி குதிரையாக மேல பறக்கின்ற கறிக்களை கொண்டு வந்து நீலவரணி புறவியாக தருகிறேன். நீங்க போய் பிறக்க வேண்டும். ஆனந்தமேஸ்வரா, ஈஸ்வரன் வர இருக்கிறார். ஆமா அம்மா, உனக்கு சமத்தான வர வேண்டுமா இல்ல அவுத்தான வர வேண்டுமா என்று கேட்டார் ஈஸ்வரன். அதுக்கு தானுரைமா சொன்னான், 3 நிமிஷம் இருந்து 3 நிமிஷம் உழைத்தாலும் எனக்கு சமத்தான வரந்தான் வேண்டும், அவுத்தான வர வேண்டாம் என்று சொன்னான். அதுக்காக வரம் கொடுக்கிறார் ஈஸ்வரன். எப்படி வரம்? கமலகனை மீண்டெடுத்த கடையர் கட்சி மன்னராக, சுமித்ரா தேய்மைந்தன் வாழாளனை சங்கராக, பாஞ்சால திரௌபதி பத்திரி பொண்ணு தங்களாக, நீலகங்க மீண்டெடுத்த தொந்தி செட்டி அத்தவளை அத்தாவாக, பணிக்கு பூவடித்து பூச பண்ணும் பெண்ணின் பேரா மலர் குழந்தி, சீரா மலர் குழந்தி, சின்ன கொண்டாட்டி, பெரிய கொண்டாட்டியாக, தர்மர் கூட்டத்திற்கும் பெரியவர் கூட்டத்திற்கு இருந்த சகலியை கொண்டு வந்து தென்மோட ஆத்தாரியாக, ஒவ்வொருத்தருக்கு வர யாரால மரம் கொடுக்கிறார் ஈஸ்வரன். அப்படின்றால் அந்த பணிவதராட்டு கோட்டையில் கமலகனின் மீண்டெடுத்த கடையில் கற்ற மன்னர் சிவத்ரா தேய்மைந்தன் வாழரை சங்க, மாண்டல திரௌபதி பத்திரி பொண்ணு தங்கா, வீரகங்க நீண்டெடுத்த தெல்லி செட்டி அத்தா, நாககனி நீண்டெடுத்த நல்லவர்கள் மையவளை வீரபாகன், பட்டணத்து வெளியாடியை கொண்டு வந்து பன்னிமிருக சாதி, தருமர் கூட்டத்தில் திரியர் கூட்டத்திற்கு இருந்த தனியை கொண்டு வந்து தென்குள ஆத்தாரி, மேல பறக்கிற கரிக்கரை கொண்டு வந்து நீலவரணி புறவி, இடிமின்னலை வந்து மந்திரவாளாக வரம் கொடுக்கிறார். சாகா வரம், வேகா சுடலே என்னும் 16 வாங்கி பயமாண்டு வரத்தை கொடுத்தார். 5 எலுமிச்சாங்கனியும் 5 எலுமிச்சாம்பளம் மணிமுடித்து வாங்குகின்றார். தாமரைக்கு எப்படி வர கிடைத்ததோ அதே போல அடுத்த வருஷத்தில் இந்த இடத்துல பார்த்து நடக்கும் காட்டி அவர்களுக்கும் தொட்டியும் குழந்தை கிடைக்க வேண்டும். கல்யாண வழியில் நினைத்த குழந்தைகளுக்கு கண்ணால காரியம் நடக்கணும். வேலையிலிருந்து கேட்ட மக்களுக்கு வேலை கிடைக்கணும். படிப்பில்லாத குழந்தைகளுக்கு படிப்பு வரணும். ஆடு பெருகணும், மாடு பெருகணும். காட்டில போட்ட வெள்ளாமை வீடு வந்து சேரணும். எந்த குறையும் இல்லாமல் படைக்கப்பட்ட சிவன் ஈஸ்வரன் இந்த நமது ஊர் பொதுமக்களுக்கும் சுத்து வட்டார ஊர் பொதுமக்களுக்கும் மடியேந்தி கேட்டவர்களுக்கு மக்கள் வரும். கையேந்தி கேட்டவர்கள் கலத்த வளங்களை கொடுக்க வேண்டுங்கிறதுக்காக பார்த்திருக்கின்ற வணக்கம். வணக்கம். அப்படி சொல்றேன். மண்டி போட்டு மடியே பிள்ளை வர வாங்கி பெருமை அடைந்தார்.
வரத்தை வாங்கிக் கொண்டு தாமரை அம்மா இனிமேல் வளநாடு போக வேண்டும் என்று வந்து கொண்டு இருக்கிறார். பிள்ளை வர வாங்கி எல்லாம் பெருமை கூட தான் நடந்து பிள்ளை வர வாங்கியால பெருமையுட வழி நடந்து மக்க வர வாங்கி எல்லாம் மத்தியுட வருகளானே மக்க வர வாங்கியால ஸ்டாண்டில் தான் ஓடிச்சு வழி நடந்து சென்டர் ஓடிச்சு நடந்து வந்து கொண்டிருந்தார். இல்லைன்னா அவங்க பின்னாடி அப்ப பார்த்தாரு, ஆஹா. மாயவர் ஆமா அறியாத புத்தி தெரியாத ஓத்தினால் நம்மளோட மாமன் வரத்தை கொடுத்து விட்டான். ஆமா சாக வர வேகாத்துடன் இந்த எண்ணும் 16 ஆகும். ஆ. சண்டை சங்காரித்து விட்டார். சண்டைக்கு ஆள் இல்லைன்னா ஆஹா. நம்மளால வந்து வெட்டுவா ஆமா நம்மள அப்படின்னு திட்டுவான். இந்த வரத்தை குறைக்கிறது மாயவராத்தால் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாமிர வருகின்ற வழிக்கு முன்னாடி வந்து ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி ஒரு கலையத்தில் 1000 மொத்தரை போட்டு தண்ணீர் வைத்துக் கொண்டு கத்திரித்தடி தளவு கீழையும் வேறு மேலையும் காய் தளவுல காய்க்கிற காய் மேலமாகவும் பூவு மேலமாக பூக்கிற பூவு தளவுலாகவும் இப்படி ஒரு தோட்டத்தை உண்டு கொண்டிருந்தார். 90 வயசை தண்ட தமிழ கிளவாடியாக 400 வயசை தண்ட நகரத்தை கிளவாடியாக தாமரை இது வழியாக வருது. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தண்ணி தாளத்தை கொடுப்போம் இங்க வரட்டும் என்று தாளத்தை கொடுக்கும் பொழுது வந்தா பாருங்க தாத்தா அம்மா தண்ணி அரைக்கங்க தண்ணி மேல வரல. ஆமா எனக்கு தண்ணி தாங்க முடியவில்லை. ஆஹா. கொஞ்சம் தண்ணி கொடுத்து கேட்டான். அம்மா தண்ணி குடிச்சுடாங்க நீ எங்கம்மா போயிட்டு வர்ற நான் ஈஸ்வர இடத்துல போய் வரவாங்கி வரேன். இந்த இடத்துல வர வாங்கி வருகிறார். இங்க பாரு நான் பாரு 1000 மொத்தரை போட்டு தண்ணி அழைச்சிட்டு தண்ணி நேரத்திலே வரமாட்டேங்குதுமா. தாத்தா என்ன தளவு கீழே வேறு வேலை இருக்குது என்ன ஆச்சரியம்? அதாம நான் பெரிய வயசுல தவணை செலவாடி நானும் வயசுல நடத்த செலவாடி நானும் தண்ணி அழைச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணி மேலேயே வரமாட்டேங்குதுமா. நீ வாங்கிட்டு வந்து வரமா அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. காய்கறியெல்லாம் இப்படி காய்ச்சி பண்ணி இருப்பாரு. அப்படியா ஆகட்டும் அப்படின்னு அந்த ஏட்ட குருமா நான் வாங்கி பார்த்துட்டு தாரே அப்படின்னு சொல்லி அது என்னங்கிற சொல்ல அழைத்து விட்டு இவங்களுக்கு வயது 16 வாழ்வோர் 90 16 வயதிலே பணிலக்கால் மடிய வேண்டும். ஒரு மனிதன் 90 வயசுக்கு அணிவிப்பதை இவங்க 16 வயசிலேயே அணிவிக்க வேண்டும் என்று எண்ணுங்கிற சொல்ல அழைத்து விட்டு கெங்கிலே போட்டு விட்டான். போட்ட பிறகு தாமரை அம்மா தாத்தா அம்மா இந்த ஏட்ட குளிர்ந்து கேட்டா. அம்மா அந்த ஏட்டை நான் கையில தான் வைத்திருந்தேன். நேரத்தை காத்தடிச்சு அந்த கேணியில் போய் விழுந்துருச்சுமா. நீ இறங்கி எடுத்துட்டு போமா. கடவுளே ஆண்டவா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுமைப்பட்டு 7 ஆறுகளை தாண்டி யமகரி மலையை தாண்டி தென்னை பண்ணாமல் சிவனருக்கு மாசு வரமாக 3 வருஷம் செத்து 3 வருஷம் பிழைத்து ஆமா 3 வரம் வாங்கினே வாங்கி வந்த 7 வழிவிட்டு போய்விட்டதா நான் என்ன செய்யட்டும்? அடிச்சு பிறந்தாலேதான் பண்ண அண்ணன் போல என்னாலேதான் அம்மா காடுக்கு நீ ரெண்டாடுதா ஐயோ என்னோட நின்னதுதா ஐயோ அண்ணன் போல ஐயோ காடுக்கு நீ ரெண்டாடுதா அம்மா கண்ணோட நின்னதுதா ஐயா குத்திக்கிட்ட ஐயா குத்திட்டா பூமி அப்படி குட்டிக்கிட்ட நம்பிருந்தா அம்மா குந்தருதா பூமியிலே ஐயா வாங்கி வந்த வரங்கால ஐயா பாலி தட்டு போயிருந்தா நாமி வந்த வரங்களா ஐயா மணியத்தை போயிருந்தா ஐயா பொய்யாக போயிருந்தா கண்ணீரை வடித்த அழுதான். சரி இனிமேல் நம்ம உயிரோட வளநாடு போவதோட இந்த கங்கையிலே விழுந்து செத்து பெறலாம் அப்படின்னு தண்ணீரை விழுந்தா மாயவர் கடங்கால் தண்ணியாக முழங்கால் தண்ணியாக தெரிவித்து விட்டார்.
எனக்கு மனிதனால் பழிவென்றாயிருந்தா இந்த தண்ணியோட பழிவடுது அப்படின்னு தாமரையம்மா முத்து போல கண்ணீரே ஐயா முகத்தோட சிந்தாயிட்டா கிடைக்காத காரணத்தினால் முதற்தரையாக பொன்முடி கிடைத்தது, இரண்டாவது சங்கு, மூணாவது தங்கம், நாலாவது எலுமிச்சங்கனி, அஞ்சாவதாக கடிகால் முளக்குச்சி. இந்த 5 பொருள் தான் கிடைத்தது. நான் வாங்கிட்டு வந்த 7 கிடைக்கலையே. சிவா என்று அழுதா. அப்ப அவர் என்ன சொன்னாரு, அம்மா இந்த 5 பொருளை எடுத்துக்கிட்டு நீ ஈஸ்வரத்துக்கு போ அப்படின்னு சொன்னான். மீண்டும் தாமரையம்மா அந்த ஈஸ்வர இருக்கிடத்துக்காக வந்தான். இந்த தாமரை வரங்காட்டியும் மாயவர் போய் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் தாமரை உயர்ந்து வாரிமையை ஈஸ்வரா, அம்மா எனக்கு பொய் வரமாக கொடுத்து விட்டாயே. அம்மா ஈஸ்வரன் கொடுத்தவரை அழிய போறது இல்ல, கொடுத்தது கொடுத்து விட்டாம வரம் கொடுத்தது அழியாதம்மா. அதுதான் ஈஸ்வரனுக்கு வரம் கொடுக்க தெரிந்தால் அழிக்க தெரியாது, அழிக்க தெரிந்தால் கொடுக்க தெரியாது. மாயவருக்கு கொடுக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அதான் மாய பெருமாள். அப்புறம் அம்மா என்னமா கையில 5 பொருள் கொண்டாந்து இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. முதற்தடையாக பொன்முடி கிடைக்குதுன்னு சொன்னான். இப்ப மாயவரும் ஈஸ்வரன் 2 பேரும் சேர்ந்து அங்கே திருச்சபையை பேர் வைக்கிறாங்க, வரம் கொடுக்கிறாங்க. பொன்முடி எடுத்ததினால் முதல் பிறக்கின்ற மகனுக்கு பொன்னுரைச்சு பொட்டு வைத்து பொன்னாண்டவர் பேர் வச்சுட்டார். அவருக்கு 9ஆம் பிறந்தம்மா அப்படின்னா. இரண்டாவது சங்கு எடுத்துன்னு சொன்னான். இரண்டாவது பிறக்கிற மகனுக்காக சங்குரைச்சு பொட்டு வைத்து சின்னண்ணன் சங்கரென்று பேர் வைத்து சொன்னாங்க. மூணாவது தங்கம் எடுத்தேன்னு சொன்னான். தங்கம் எடுத்ததுனா தங்கத்தெடுத்து ஒரு பொட்டு வைத்து நாடாளும் மத்திய நாட்டின் கிளஞ்சியும் மகளுக்காக தங்கால் என்று பேர் வச்சுட்ட அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தங்காலுக்கு 5ஆம் பலன், சின்ன அண்ணனுக்கு 8ஆம் பலன், போர்க்கத்தொடுத்தால் 80ஆம் பலன். எலுமிச்சங்கனி எடுத்ததினால் உரைத்து பொட்டு வைத்து மணியங்குடத்தில் பிறக்கிற மகள் அத்தமிழத்த அம்மன் பெருமாள் செய்ய பெருமாள் செய்கேட்ட மைத்தினார் அத்தா என்று பேர் வச்சிட்ட மணியங்களுக்கு வேலை பார்க்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு 6ஆம் பலன் கரிங்கால் முளக்குச்சி எடுத்ததினால் இந்த காராமரைச்சிவத்தில் பிறக்கிற மகளுக்காக முளக்குச்சி உரைத்து பொட்டு வைத்து முன்னோடு பிள்ளை வீரமோக சாம்புடன் என்று பேர் வைத்திருக்க அவருக்கு 12ஆம் பலன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தாமரை ஏன் பிள்ளைகளுக்கு ஞானப்பலன் கம்மி, தோட்டி வேலை பார்க்கிற காராம்பரைச்சி மகனுக்கு விட்டு 12ஆம் பிள்ளைன்னு கேட்டான். அதுக்கு சொல்றார் மாயவர், வீட்டை விட்டு பிறப்படும் பொழுது வரவங்க வந்தாயம்மா, காராம்பரைச்சி வந்து காலை பிடித்தாலுதான். அப்ப நீ என்ன சொன்ன, ஏன் மக்களுக்கு புறவர வாங்கினாலும் உன் மகனுக்கு நிலவர வாங்குவாரு சொன்ன காரணத்துக்காக தான் 12ஆம் பலன் அப்படின்னு சொன்னாங்க. 5 எலுமிச்சங்கனி மல்லிகைப்பூ 2 பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. மாயவரும் ஈஸ்வரனும் பலன் கொடுத்த உடனே தாமரை மகிழ்ச்சி அடைந்து எங்க வந்து கொண்டிருக்கிறார், எங்க வருகிறார், தன்னாசை கொண்டே அவனை பாராளே தாமரையா தன்னாசி கோவைக்கு வந்தார். தமிழ் முனிவர்கள் இருந்தாங்க. ஐயா என்னோட கணவனை கூப்பிட்டு விடுங்க, நான் கூப்பிட்டு போறேன். உன்னுடைய கணவனுடைய பேரை சொல்லி நீ கூட்டிட்டு போமா. இல்லைங்க ஐயா, மாயவரை எப்படி திணித்திருக்கிறார்,
அவர்கள் சாப்பிடும் பொருள் குழுவையை கொடுத்து ஆமா குத்திகளை மாத்தி தாடி முடியோட தலையோட இருக்கிறார். அடையாளம் தெரியும். ஆமா அடையாளம் தெரியாதனால் ஆ, சொல்லி கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆமா அப்ப சொல்லுகிறார் தாமரை, ஆஹா. நான் காரணசாலியை பிறந்த பண்ணும் ஆ, புருஷன் மேல சொன்ன பிறங்குறைந்து போகும், மன்னவர் பேரை சொன்ன மனுக்கு குறைவு. ஆமா சொல்லவே மாட்டேன். ஆ, ஆனா எல்லாரும் தின்னூறு கொடுங்க பணக்காரி. என் கணவன் கொடுக்கிற தின்னூறு பழனிமலை சித்தநாத விபதி எப்படி மணப்படும் அதே போல மணக்கும். நான் கூட்டி செல்லுகிறான். அப்ப அந்த மங்கவாச மகசாமி சாமி மாங்காயை நினைத்துக் கொண்டு முன்னூறு அள்ளி கொடுத்தாரு. அம்மா, மாங்கலாயை நினைத்து கொடுத்தார். தின்னூறு மணந்தது. எட்டி கையை பிடித்தார். ஆஹா. சாமி ஐயா, தாமரை. நான் வரவாங்கி வந்து விட்டேன், ஆ, வாங்க வளநாடு போலாம் என்று சொன்னான். ஆமா அப்பொழுது பார்த்தார் மாயவர். ஆஹா. 7 ஆறுகளை தாண்டி வளநாடு போவது எப்போ? தாமரைக்கு மாதங்களாகும் ஆமா அப்படின்னு ஆ, கிருட வாகனமாக அவதாரம் எடுத்து ஆஹா. குருடையாசாமி ஒரு காலில் எங்கி ஆமா தாமரை ஒரு காலில் வைத்து ஆ, மதுக்கிற செல்லாண்டி பொங்கல்ல உணர்ந்து விட்டாங்க. ஆஹா. அப்ப குருடையாளன் தாமரையின் ஆ, கையெடுத்து குமட்டான். ஆஹா. குமிட்டு விட்டு வளநாடு வந்து கொண்டு இருக்கிறார். மாதங்கள் ஆகி கொண்டு இருப்பது. ஆமா சாமி தாமரை. ஒன்ன ஒன்ன மாத்தையிலே ஐயா கோடப்ப இறங்காரானே. அப்படி வண்ண வண்ண மாத்தையிலே அது ஒளிவு ஒன்றுதானே. ஐயா ஒன்னவது மாத்தையிலே ஐயா கோடப்ப இறங்காரானே. ஐயா வண்ணவது மாத்தையிலே ஐயா ஒளிவு ஒன்றுதானே. ஐயா ரெண்டாவது மாத்தையிலே இதுக்கு ஜெகலெல்லாம் தந்ததையா. ஐயா ரெண்டாவது மாத்தையிலே ஐயா ஜகலெல்லாம் தந்தையா. மூணாவது மாத்தையிலே ஐயா முருகப்பு இறங்காரானே. ஐயா மூணாவது மாத்தையிலே அது முருகை பூண்டமனே. நாலாவது மாத்தையிலே என்னால் நடக்கமோ மிகிலையே. ஐயா நாலாவது மாத்தையிலே ஐயா நடக்கமோ நீரை. அஞ்சாவது மாத்தையிலே நான் அடிக்கடலே நிரம்புமாறே. ஐயா அஞ்சாவது மாத்தையிலே அப்படி அஞ்சாவது மாத்தையிலே ஐயா ரத்தரடி பிரம்மனே. ஆறாவது மாத்தையிலே அவளை அல்லையெல்லாம் தந்ததையா. ஐயா ஆறாவது மாத்தையிலே அது ஆறாவது மாத்தையிலே எனக்கு அல்லையெல்லாம் தந்தையா. ஏழாவது மாத்தையிலே ஐயா என்னுடனே போகுதையா. ஐயா நாலாவது மாத்தையிலே அது ஏழாவது மாத்தையிலே ஐயா என்னுடம்பு நோக்குதையா. 7 மாத்தையில வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து நிக்கும் பொழுது அவங்க வளர்த்த சிறிய பன்னிக்குட்டி உடையாந்து கால சுத்தி வளர்த்து முந்தானத்திலே பிடித்து இருந்தது. தாமரே எனக்கு வரவாங்கி வந்தாயான். அப்ப பார்த்தாரு குருடைய சாமி. பார்த்த உடனே ஒரு கம்பு கதையை எடுத்து இது மூதியை பிடித்த பண்ணி இன்னைக்கு கால சுத்திக்கிட்டு வருது அப்படி ஒரு கம்பு கதையை எடுத்து அடிக்க போனாரு. எட்டி உதைக்க போனாரு அந்த பண்ணி முடிய சாமி. சாமி சாமி அப்படிலாம் செய்யக்கூடாது. மூதியை பிடித்த பண்ணி பாரு கால சுத்தது. எந்த வார்த்தை சொன்னாலும் இந்த வார்த்தை சொல்லாதீங்க. பாவம் நம்ம வளர்த்த பண்ணி. அதுதான் மூதியை பிடித்த பண்ணின்னு சொன்னேன். அப்ப அந்த பள்ளிக்குட்டி கோவித்து இருந்தது. நான் வரவாங்கி வந்தாலே உன் காலை வளைத்து வந்து கேட்டேன். உன்னோட பண்ணக்காரரு ஒரு கம்பு கவி எடுத்து ஓங்கி அடிக்க வாராரு, காலை உதைக்க வாராரு. இனிமேல் உன்னோட வீட்டில் இருக்க மாட்டேன். நான் மேலாடு செல்கிறேன். வீரதங்கால இடத்தில் வாழ்ந்திருக்கின்றேன். நீ வாங்கி வந்த வரம் பொய்யாக போகாது. எனக்கு இருந்தாலும் உன் மகனுக்கும் என் மகனுக்கும் அரணாளி உத்த நடக்கும். இது ஒரு சபதம் அப்படின்னு அந்த பண்டிமிருகசாமி சபதம் குறிப்பிட்டு மேலாடு வந்து வீரதங்கால இடத்துல வந்திருப்பார். ஆமா பண்ணிக்கு 16 வரும். அப்படி இருப்பா தாமரை அம்மா இனிமேல் பொன்னிவள நாட்டிலே
இருக்கும் பொழுது மாதங்கள் ஆகி கொண்டிருப்பாரு. ஆஹா. 8வது மாத்தையில ஐயா செல்லுமே சொல்லுதையா. எனக்கு என்னென்னமோ திங்களான ஆசையா இருக்குது. சாமி செத்துக்கிட்டு போனி எனக்கு சோறு வச்சு தாமரை. சாமி மூஞ்சிய பாருங்க, மூஞ்சியெல்லாம் நிறுத்தாம இருக்குது. சாமி கைகாலெல்லாம் சொரமா தெரியுது. சாமி தாமரை அப்பா அப்பா அம்மா அப்பா அம்மானுக்கிட்டே அழுகிறிய. செத்து பிட்டில எனக்கு சோறாக்குறதுக்கு ஆள் இல்ல தாமரை. சாமி என்னம்மா வந்தது? சாமி எனக்கு ஏதோ பல வகை திங்கலாமா இல்ல கீழே திங்கலாமா? எனக்கு என்ன பழம் வந்து வேணும்னா பக்கத்துல இருந்துச்சுன்னா அது பப்பாளி பழம் பிடிக்காது விட்டாரு. எப்படி பப்பாளி பழம்? சாமி பப்பாளி பழம் வேண்டாம், எனக்கு ரெண்டு கீரை இருந்தா கொண்டாந்து போதும். கீரை எங்க போய் எனக்கு போட்டா துணியே வச்சாச்சு. அது வந்து இருக்கிற பிள்ளையார் சாமிக்கு என்ன தெரியும்? போய் கீரை பிடிக்கிறது தெரியும். ஒருவன் தலையை பிடிக்க வந்துட்டுன்னா செத்து பிட்டிலே சோறாக்குறதுக்கு ஆள் இல்லை. ஒருவன் தான் தாமரைக்காக. ஆமா, இப்ப வளகாப்பு போட்ட உடனே 10 மாத்தியில அண்ணமார்கள் பிறப்பாங்க. சாமி அழைக்கணும், ரெடி பண்ணுங்க.